Hey lovelies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி பிரெக்னன்சி ஜர்னில மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு டே எப்படி போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷேத் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கின் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதில் மோஸ்ட்டாக நிறைய ஸ்கின் கேர் விளாகர்ஸ் அவங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்தீங்கனாலே டாக்டர் ஷேத்தோட ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அவங்க வந்து ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து எனக்கு பிரைட்டன் ஆகிறதுக்கு ஒரு நார்மலான ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு சீரம் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா டாக்டர் ஷேட்ஸோட இந்த செரமைட் அண்ட் விட்டமின் சி ஆம்பியூல் சீரம் வந்து யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை திஸ் ஒன். ஸோ இதில் வந்து மெயினாக பேர்லேயே வந்து நம்மளுக்கு சொன்ன மாதிரி செரமைட்ஸ் அண்ட் விட்டமின் சியோட இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. விட்டமின் சி சீரம் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆட் பண்ண சொல்லுவாங்க. விட்டமின் சி இந்த சீரமில் இருக்கிறதுனால இது வந்து ஸ்கின்னை வந்து நேச்சுரலாகவே ரொம்ப பிரைட்டன் பண்ணும். அண்ட் மெயினாக இதில் வந்து செரமைட்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு வந்து எந்த பேரியர்ஸும் இருக்காது, அதாவது ஜீரோ இரிட்டேஷன். மெயினாக இந்த சீரமோட பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இரிட்டேஷன். மோஸ்ட்டாக இந்த மாதிரி சீரம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஸ்கின் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்க மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இந்த சீரமில் எதுவுமே இல்லை. ஜீரோ இரிட்டேஷனோட நம்மளுக்கு வந்து எந்த ஸ்கின் பேரியரும் இல்லாமல் இருக்குது. ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஒரு க்ளோ கொடுக்குது. மெயினாக டாக்டர் ஷேத் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் நேச்சர் அண்ட் சயின்ஸ் மூலிமா எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ல மெயினாக 99% பியூர் அண்ட் ஸ்டேபிள் விட்டமின் சி இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் ஹைலரோனிக் ஆசிட் அண்ட் 2% ஆஃப் நயசினமைட் ஆசிட் எல்லாமே இருக்கிறதுனால ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோ வந்து கொடுக்குது. ஆல்சோ எந்த ஒரு க்ரீம் எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு சீரம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து அது வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும்னு கேட்போம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த சீரமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட், அதுக்கப்புறம் நான் கிரீஸி, இந்த பிசு பிசுன்னு இல்லாமல் வாட்டரி டெக்ஸ்சராக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் குயிக்காகவும் அப்சர்வ் ஆயிடுது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட், பர்பிள் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. டாக்டர் ஷேத்தோட அஃபிஷியல் ஆப் அண்ட் வெப்சைட்லையும் கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட கோட் நிவி 2025 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட பர்ச்சேஸ்க்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் இருக்கு. வீடியோ பார்க்குற உங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விட்டமின் சி சீரமில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்கின்னுக்கு வந்து எந்த பேரியரும் இருக்கக்கூடாது, இரிட்டேஷன் இருக்கக்கூடாது, லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டாக்டர் ஷேத்தோட செரமைட் அண்ட் விட்டமின் சி ஆம்பியூல் சீரம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட மார்னிங் ரொட்டீன் ஒரு 6:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ டைமிங் கொஞ்சம் கீப் அப் பண்ணணும். மெயினாக சன்லைட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக 6:30க்கெலாம் நான் எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு நான் வந்து கிளம்பிடுவேன். ஸோ மார்னிங் எப்பவும் போல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ மார்னிங்ஸ் தான் பிடிக்கும். அதனால் மார்னிங் எந்திரிச்சு ஒரு 6:30க்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டர். இது வந்து ரொம்ப ப்ரெக்னென்சி முன்னாடி இருந்தே நான் வந்து ஃபாலோ பண்ணுறது. மார்னிங் எழுந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் நல்லா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணுவேன். அண்ட் மார்னிங் வாக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டு தான் போவேன். இல்லை அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெரட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் மார்னிங் வந்து எனிதிங் அவகேடோ இல்லைனா சம்திங் ஏதாவது. மெயினாக வந்து ஜீரோ மைதா ப்ரோட்டீன் ப்ரெட் வந்து நான் எடுத்துக்கிறேன். மைதா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒயிட் ப்ரெட் இல்லாமல் இந்த வீட் ப்ரெட் தான் மோஸ்ட்டாக எடுத்துக்கிறது. ஸோ சாப்பிட்டுட்டு வாக்கிங் கிளம்பிடுவேன். குட் மார்னிங். Good morning. Good morning, Bobo. Good morning, everybody. மெயினாக லாஸ்ட் 1 வீக்காக நான் ஃபாலோ பண்ணுற ரொட்டீன் வந்து சன்லைட் வாங்குறது. எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங், அதனால் வந்து ஈவினிங் சன் தான் வரும், மார்னிங் சன் வராது. பேர் டம்மிக்கு எனக்கு கொஞ்சம் சன்லைட் வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்க மாதிரி ஒரு இடத்த தேடி நான் போய்ட்டு சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் யோகா, மெடிடேஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவேன். Good morning. குட் மார்னிங். Good morning, Bobo. மார்னிங். போலாமா வாக்கிங்? போலாமே. மோல் குட்டி பரப்பின முலு முலு நீ வாக்கிங் வரியா? 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 அண்ட் தென் வாக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்டரியாக ஒரு 5 ரவுண்ட்ஸ், அதாவது ப்ளே கிரவுண்ட் இருக்கும், அதை சுற்றி 5 ரவுண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டெய்லி ரொட்டீன். ஸோ ரொம்ப நேச்சரோட வாக் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் காம் அண்ட் ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும்.
5th மந்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து வாக்கே அதிகமாக போகல. ஸோ வெயிட் கெயினும் கொஞ்சம் அதிகமாக ஆன மாதிரி இருந்தது. ஆன மாதிரி இல்லை, நல்லாவே வெயிட் கெயின் ஆகியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து லோ லைங் ப்ளசண்ட்டாக இருந்தது 5th வரைக்கும். அதனால் வாக் அதிகமாக இல்லை, ரெஸ்ட்டில் இருந்தேன். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளசண்ட்டாக மேலே வந்துச்சு. அதனால் ஹெவி வாக்கிங்லாம் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் பிரிஸ்க் வாக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மெயினாக இன்னொரு விஷயம் நான் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கு வாக்கு. ஸோ அக்கு வாக் வந்து மெயினாக எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். எனக்கு வந்து இந்த கால் மசாஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால் அதில் வந்து ஒரு 2 to 3 ரவுண்ட்ஸ் நாங்கள் 2 பேரும் போவோம். ஸோ இப்படி மார்னிங் வாக்லேருந்து டே அப்படியே மைலில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாக் போனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்டிங். ஸோ ஒரு காமன் ப்ளஷராக உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வருவோம். ஸோ மம்மி வீட்டில் இருக்கிறனால பிரேக்ஃபாஸ்ட் அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இல்லை அப்படின்னா ஹரிபரியாக மேலே வந்து குக் பண்ணிவிட்டு 2 பேரும் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து லெஷராக உட்காந்து பேசிவிட்டு மேலே வந்துடுவோம். வந்துட்டு நல்லா குளித்து ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா ஒரு ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டு, மெயினாக எக்ஸ் வந்து பிளேட்டில் இருக்கான்னு இன்க்ளூட் பண்ணிப்பேன். அண்ட் சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவேன். மெயினாக பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் நேப் எடுப்பேன். ஸோ 6:30க்கு நான் வந்து மார்னிங் எந்திரிக்கேன் அப்படிங்கிறனால ஒரு 11 or 12க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெய்லி 1 hour வந்து எனக்கு நேப் இருக்கணும். இல்லைன்னா எனக்கு நல்லா தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பெட்ரூம் எல்லாம் கலைஞ்சி போயிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய வீடியோ ஷூட் பண்ணேன் அப்படின்னா அதை அப்படியே போட்டுட்டு அடுத்தடுத்த வேலை பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்கனைசிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கிறது, மைண்டும் கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் அந்த டைமில் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே நீட் பண்ணி வச்சுட்டு மெயினாக பெட் ஸ்ப்ரெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1 week ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ மெயினாக நம்மளுக்கு வந்து இருக்கிற இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா எல்லாமே வந்து அதிலிருந்து கூட நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். அதனால் மேண்டேட்டரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அது பண்ணுறதுனால நம்மளுக்கு மைண்டுமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக, ரூமுமே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பெட்ரூம் க்ளீனிங்கும் எனக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீட்டாக க்ளோத்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 months வந்து ஊரில் இருந்தேன், நேட்டிவில், அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டீனுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கிச்சன்லாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மாற்றாமல் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதனால் சின்ன சின்ன ஒர்க்ஸாக வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்ருந்தேன். கிச்சன் ஆர்கனைசேஷன் வந்து கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக இப்போதைக்கு மெயினாக அங்கங்கே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் கவுண்டர் டாப் வந்து மாற்றலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுற இந்த திங்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் மாற்றி வச்சுட்டு நீட்டாக எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த ஆர்கனைசேஷன்லாம் முடித்த உடனே மதியம் லஞ்சுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக 2 days ஒன்ஸ் வந்து கீரை இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் க்ரீன்ஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 1 portion ஆஃப் ரைஸ் வித் 2 portion ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்குவேன். ஸோ வெயிட் கெயின் அதிகமாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது. அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சாலட் சாப்பிடுவேன். ஸோ மதியமே வந்து 2 பொரியல் செஞ்சிட்டேன் அப்படின்னா நைட் தோசையோட இல்லைனா வேறு ஏதாவதோட தொட்டுக்கிறதுக்கு சம்திங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். இன்றைக்கி ப்ராக்கலி சாலட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ராக்கலியை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அண்டு லைட்டாக ஆயில் விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அது மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பாயில் பண்ணி ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க ப்ராக்கலியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். ரொம்ப ஓவர் குக் பண்ண விட மாட்டேன். ஸோ லைட்டாக மட்டும் நம்மளுக்கு வந்து பச்சையாக சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சால்ட் மாதிரி பண்ணி நான் குக் பண்ணி எடுத்துப்பேன். அண்ட் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் கிட்ட ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் நான் வந்து எடுத்துப்பேன். நட்ஸில் மெயினாக ஆல்மண்ட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ பாதாம் வந்து எனக்கு எதுவும் பண்ணாது. ஆனால் வால்நட் எனக்கு ரொம்ப அலர்ஜி. எனக்கு வந்து சுத்தமாக சேராது. பட் இருந்தாலும் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டேட்ஸு இல்லைன்னா வேறு எதுக்குள்ளேயாவது வச்சு அப்படியே நான் கண்ணை மூடி வந்து சாப்பிட்ருவேன். ஸோ நட்ஸ் பாட்டு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக கொஞ்சம் காமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேவரட்டான ஸ்பேஸை இதை வந்து நான் கொஞ்சம் யோகா மாதிரி எனக்கு பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி நான் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய ஸ்டுடியோ ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா ஷூட் பண்ணுறது, யோகா பண்ணுறது எல்லாமே நான் இங்கே தான் பண்ணுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்.
ஸோ இந்த டைமில் நட்ஸு சாப்பிடும் போது நான் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி எதாவது பண்ணுவேன். மோஸ்ட்டாக ஈரோடில் இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பெயிண்டிங் கலரிங் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து சில புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் நான் வந்து எழுதுவேன் உட்காந்து. மெயினாக ப்ரெக்னென்சி ஜேர்னல் வந்து நான் வந்து எழுதுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணாங்க. இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னல் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பார்ட் இது. ஸோ அந்த அன்றைக்கி நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், என்னென்னலாம் இன்றைக்கி ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்து நான் ஒரு நோட் பண்ணி வைப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1 மந்த்து மார்ச்லேருந்து கொஞ்சம் நான் ட்ராக் பண்ணுறதுக்கு டிலே ஆகிடுச்சு. ஏன்னா ஊருக்கு வந்து இங்கே வந்து எடுத்து வைக்க போக அப்படிங்கிறதுலேயே எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ நட்ஸ் சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அப்படி கூட எடுத்துக்கிட்டு இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னல் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கூடவே வந்து இந்த மாதிரி வேர்ட் பசில் புக்கு அதெல்லாம் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் உட்காந்து பண்ணிகிட்ருப்பேன். இது கொஞ்சம் எனக்கு பிடிச்ச வேலையாக இருக்குது இந்த டைமில். ஸோ அதனால் உட்காந்து எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி எழுதிட்டுருப்பேன். ஸோ இப்படி தான் என்னோடய மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ரொட்டீன் போகும். மெயினாக டெய்லி ரொட்டீனில் நான் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்தி டயட் அண்ட் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.